ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் செனோரஸ் ஃபார்மாசூட்டிக்கலோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்கள் சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காமல் கன்சல்ட் பண்ணணும். இங்கே நாங்கள் எங்கள் ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா நீங்க எடுத்துக்க கூடாது. இந்த கம்பெனி 2017 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. ஸோ ரொம்ப பெரிய ஹிஸ்டரி இல்லாத கம்பெனியாகவும் இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா பார்மாசூட்டிக்கல் ப்ராடக்ட் தயாரிக்கிற கம்பெனியா இருக்காங்க. டோசேஜ் ஃபார்ம்லயும் தயாரிக்கிறாங்க. இந்த ஆன்டிபயோட்டிக், தெரப்பட்டிக், அதுக்கப்புறம் இந்த மைக்ரைன், ஹெட்ஏக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை தயாரிக்கிற கம்பெனியா இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த ரெவன்யூ இந்த கம்பெனிக்கு ரெகுலேட்டட் மார்க்கெட்டான யூஎஸ், கனடா அண்ட் யூகேல இருக்கு. அண்ட் சில பாக்கெட்ஸ் ஆஃப் வந்து எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்லயும் இந்த கம்பெனி ரெவன்யூ பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்மா கம்பெனியா இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துருவோம். இந்த கம்பெனி 2022 14 கோடி ரெவன்யூ பார்த்துருக்காங்க. அதுல ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 90 லட்சம் அளவுக்கு தான் இருந்திருக்கு. 2023 இவங்களோட டோட்டல் இன்கம் 39 கோடி, அதுல ப்ராஃபிட் 8 கோடி. 2024 இவங்க டோட்டல் இன்கம் 217 கோடியா வந்து உயர்ந்திருக்கு. அதுல ப்ராஃபிட் 32 கோடி இருக்கு. ஸோ 4 மடங்கு அவங்க ப்ராஃபிட் உயர்ந்திருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு கம்பெனி வந்து அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. அந்த அக்விசிஷன் மூலமா இந்த கம்பெனி பெனிஃபிட்டும் ஆயிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து ₹13.67 இருக்கு. நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் ₹66.96 அளவுக்கு இருக்கு. இந்த கம்பெனியோட டோட்டல் பாரோயிங் 242 கோடி. ஸோ டோட்டல் டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ 0.76 இருக்கு. ஐபிஓல இருந்து ஒரு 93 கோடி எடுத்து இன்னைக்கு அவங்க டெப்டை குறைக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட லிஸ்டட் பியர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, அஜந்தா ஃபார்மா, அலம்பிக் ஃபார்மாசூட்டிக்கல், கேம்ப்ளின் ஒன், கிளாண்ட் ஃபார்மா அண்ட் ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மாவா இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பெர்சன்டேஜ்ல இவங்க பிஎர்ஸை வந்து பீட் பண்றாங்க. ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் இவங்க பிஎர்ஸை விட இவங்க வந்து கம்மியா இருக்காங்க. ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா இப்போ வந்து ஒரு பாசிட்டிவ் பிபைல் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இது ஃபினான்ஷியல் 2024 டேட்டா படி இருக்கிற ஸ்டாட்ஸ். ஸோ ரெவன்யூ வைஸ் பார்க்கும்போது இந்த கம்பெனி இவங்க பிஎர்ஸை கம்பேர் பண்ண சொல்ல குறைவான ரெவன்யூ பார்க்குற கம்பெனியா தான் இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேஸ் 20 to 24 டிசம்பர் 2024. ஐபிஓ பிரைஸ் ₹372.391 ஒரு ஷேர். ஃப்ரெஷ் இஷ்யூ 500 கோடி. ஆஃபர் ஃபார் சேல் 82 கோடி இருக்கு. ஸோ டோட்டல் ஐபிஓ சைஸ் 582 கோடி இருக்கு. லாட் சைஸ் 38 ஷேர், ₹16,858 இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபேஸ் வேல்யூ ₹10 ஒரு ஷேர். ரீட்டைல் அலோகேஷன் 10%. லிஸ்டிங் ஆன் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் 26 டிசம்பர் 2024. இனிஷியேஷன் ஆஃப் ஃப்ரீ ஃபண்ட் 27 டிசம்பர் 2024. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டிமாண்ட் 27 டிசம்பர் 2024. ஐபிஓ லிஸ்டிங் 30 டிசம்பர் 2024 இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சில யூஎஸ் லிஸ்டட் பிளேயர்ஸையும் கிட்ட சொல்லி இவங்க வந்து பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. பிளஸ் இந்தியன்ல நோட்டபிளா பார்ட்னர்ஷிப் அண்ட் மார்க்கெட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் யார்கிட்டலாம் வச்சிருக்காங்கன்னா, ஆல்கெம் லெபார்டரிஸ், சன் பார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் லிமிடெட், சிப்லா யுஎஸ்ஏ இன்கார்பரேஷனோட டைப்ஸ் இருக்கிற கம்பெனியாகவும் இருக்காங்க ஃபார் மார்க்கெட்டிங் அண்ட் பார்ட்னர்ஷிப். அதுக்கப்புறம் இந்த கம்பெனி வந்து 43 எமர்ஜிங் மார்க்கெட்லையும் பிரசன்ஸ் இருக்கிற கம்பெனியாகவும் இருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ரெகுலேட்டட் மார்க்கெட் வந்து 50 to 60% ரெவன்யூக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு இன் ஃபினான்ஷியல் 2023 அண்ட் 2024. ஆர்ஓசி வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20% மேலே வச்சிருந்திருக்காங்க ஃபினான்ஷியல் 2023 அண்ட் 2024. இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனியோட ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ வந்து நான் நெகட்டிவா பார்க்குறேன். முக்கியமா கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல இவங்க கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோல தான் இருந்திருக்காங்க. இந்த 6 months ஃபினான்ஷியல் 2025 தான் வந்து ஒரு பாசிட்டிவ் ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ இருக்கிற கம்பெனியாகவும் மாறி இருக்காங்க. ஸோ மோஸ்டா இந்த கம்பெனியோட ரெவன்யூ வந்து யூஎஸ் ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸ்ல வருது. எனி யூஎஸ் எஃப்டிஏல வந்து ஏதாவது பிரச்சனை வந்து இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் மார்ஜின்ஸ் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. பிளஸ் நியூவா ஃபார்ம் ஆகிற கவர்மெண்ட்ஸும் டேரிஃப்ஸ் எப்படி போக போறான்னு தெரியல. ஸோ அதை பொறுத்து இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் மார்ஜின்ஸ் வந்து நிர்ணயிக்கப்பட போகுது. பிளஸ் இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாஸ் மேக்கிங் சப்சிடரிஸ் வச்சிருக்காங்க, ஆர்பிபின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கம்பெனி இது வரைக்கும் ப்ராஃபிட் இல்லாத கம்பெனியாகவும் இருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி லிஸ்டட் பிளேயர்ஸை யாரெல்லாம் காமிச்சிருந்தாங்கன்னா, அஜந்தா ஃபார்மா, அலம்பிக் ஃபார்மாசூட்டிக்கல் லிமிடெட், கேப்லின் பாயிண்ட் லெபார்டரிஸ் லிமிடெட், கிளாண்ட் ஃபார்மா அண்ட் ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா காமிச்சிருந்தாங்க. ஸோ இவங்க பியர்ஸ் எல்லாமே மினிமம் 32 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்து மேக்ஸிமம் 42 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி கேட்குற வேல்யூவேஷன்ஸ் வந்து 28. ஸோ இது இவங்க பியர்ஸை கம்பேர் பண்ண சொல்ல குறைவா இருக்கு. இந்த வேல்யூவேஷன்ஸ் வந்து அவங்க ரீசெண்டாக நடந்த growth, அதுக்கப்புறம் வந்து அக்விசிஷனால வந்த ப்ராஃபிட் எல்லாமே ஈக்குவல் பண்ணி இந்த வேல்யூவேஷன்ஸ் வச்சிருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஒரு ஸ்மால் அமௌண்ட் வந்து ஒரு கேப் வச்சிருக்கிறதா வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். இப்போ இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் பார்த்துருவோம். ஸோ ஓவராலா இந்த கம்பெனி வந்து அக்விசிஷனுக்கு அப்புறம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டாப் லைன் பாட்டம் லைன் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கடனை குறைக்க போறதா சொல்லியிருக்காங்க.
பார்ட்னர்ஷிப் அண்ட் மார்க்கெட்டிங் அரேஞ்ச்மெண்ட் டாக்டர் ரெட்டி, சன் ஃபார்மா, சிப்லா, ஆல்கம் லெபார்டரிஸ்ல வச்சிருக்கு. நான் பாசிட்டிவா பார்க்குறேன். முக்கியமாக 5 to 7 இயர்ஸ் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராமும் வச்சிருக்காங்க. பிளஸ் யூஎஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மாசிட்டிக்கல் கம்பெனினா டைப்ஸும் இந்த கம்பெனி வச்சிருக்காங்க. வேல்யூவேஷன்ஸ் வந்து அவங்க பியர்ஸை விட குறைவாகவே இருந்திருக்கு. பிளஸ் கொஞ்சம் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு விட்டு வச்சிருக்காங்களோன்னு சொல்லி எனக்கும் தோணுது. ஸோ அதனால கொஞ்சம் ஸ்டாக் ராலி ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. கரண்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் இந்த கம்பெனிக்கு வந்து 38% இருக்கு. 180 ரூபா ஒரு ஷேருக்கு வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து காட்டுதுங்க. பட் பெரிய நெகட்டிவா இந்த கம்பெனி நான் பார்க்குறதுன்னா ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவா இருக்கு. இதே மாதிரி கேஷ் ஃப்ளோ நெகட்டிவா இருந்துச்சுன்னா இந்த கம்பெனிக்கு வந்து ஃபியூச்சர்ல அவங்க மார்ஜின்ஸ் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் கம்பெனி அண்டர் பெர்ஃபார்ம் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் இல்லை சிபிலிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. நான் சிபிலிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.